இந்த தப்பை மட்டும் தயவுசெய்து யாரும் பண்ணிடாதீங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் சொந்தங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் எர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸ் எம்சிபி போட்டிருந்தாங்க. எர்த்துன்னு எழுதி வச்சுருந்தாங்க. டவுட்டில் தான் நான் என்னென்னு செக் பண்ணேன். ஓகேங்களா. கிரவுண்ட் எர்த்து கொடுக்குறதுக்கு முன்னாடி சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வர எர்த்திங் எல்லாத்தையும் இந்த லூப் பண்ணி இந்த எம்சிபியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இப்படி பண்ணுறதுலாம் என்ன ஆகுன்னா, இப்போ ஒரு ஹீட்ரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீட்ரு வந்து காயில் பாடி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எர்த்து இருந்ததுன்னா நமக்கு வந்து எம்சிபி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். இன்கமிங் எம்சிபி நமக்கு வந்து ஷாக் அடிக்காது. பட் இப்போ இதில் என்ன ஆகும்னா, எர்த் எம்சிபி வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹீட்டர் பாடியில் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, வாட்டர் வந்து நம்ம போய் பைப்பையோ டேப்பையோ இல்லை தண்ணியோ நம்ம தொடக்குள்ள நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தவறை மட்டும் தயவுசெய்து யாரும் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. நியூட்ரல்லையோ எர்த்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரோலும் நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.